ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்தில் அபிமன்யு யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அபிமன்யு அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்த மகன். சுபத்ரை யாரு அப்படின்னா கிருஷ்ணரோட தங்கை. பாண்டவர்களும் பாஞ்சாலியும் வனவாசம் போகும்போதே சுபத்ரை கர்ப்பமா இருந்தாங்க. சுபத்ரை நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ உங்க அண்ணன் கிருஷ்ணன் கூட இரு அப்படின்னு அர்ஜுனன் சுபத்ரையை விட்டுட்டு தான் வனவாசத்துக்கே போறாரு. சுபத்ரை கிருஷ்ணரோட அரண்மனையில இருக்கும்போது கிருஷ்ணர் சுபத்ரைக்கு பலவிதமான ஞான உபதேசங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம யுத்த ரகசியங்களையும் சொல்லி கொடுத்தாரு. கிருஷ்ணர் சொல்லி கொடுத்த அத்தனை விஷயத்தையும் வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டே அபிமன்யு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. கிருஷ்ணர் யுத்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கும் போதே சக்கரவியூகத்தை பத்தியும் சொல்லி கொடுக்கிறாரு. யுத்த காலத்துல சக்கரவியூகம் அமைச்சாங்க அப்படின்னா அதை எப்படி உடைச்சுக்கிட்டு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டே அபிமன்யு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. ஆனா கிருஷ்ணர் அந்த சக்கரவியூகத்திலிருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது வயிற்றுக்குள்ள இருக்கிற அபிமன்யு தூங்கிடுறாரு. அதனால அவருக்கு சக்கரவியூகத்துக்குள்ள போறதுக்கு தான் தெரியுமே தவிர வெளியில வர்றதுக்கு அவருக்கு தெரியாது. மகாபாரத 13வது நாள் யுத்தத்துல துரோணர் அமைச்ச சக்கரவியூகத்துக்குள்ள எல்லா தடைகளையும் உடைச்சுக்கிட்டு உள்ள வராரு அபிமன்யு. உள்ள வந்து பல வீரர்களை கொல்றாரு. ரொம்ப முக்கியமா துரியோதனனோட மகன் லக்ஷ்மணனை சக்கரவியூகத்துக்குள்ள கொல்றாரு. ஜெயத்ரதனோட சூழ்ச்சியால அர்ஜுனன் வேற ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போனதுனால அபிமன்யுவை காப்பாத்துறதுக்கு அந்த களத்துல அர்ஜுனன் இல்ல. அர்ஜுனன் இருந்திருந்தாருன்னா அர்ஜுனனுக்கு சக்கரவியூகத்திலிருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். மிச்சம் இருக்கிற பாண்டவர்கள் 4 பேரால அபிமன்யுவை காப்பாற்ற முடியல. அதுக்கு காரணம் ஜெயத்ரதன். ஒரு வீரரோட தான் சண்டை போடணும், 2-3 வீரர்கள் சேர்ந்து ஒரு வீரரோட சண்டை போடக்கூடாது அப்படின்றது தான் யுத்த விதி. ஆனா அபிமன்யுவை கொல்றதுக்கு 4 வீரர்கள் ஒன்னா சேர்ந்து அதர்மம் செஞ்சு அபிமன்யுவை கொல்றாங்க. விராட நகர இளவரசி உத்திரையை தான் அபிமன்யுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. அபிமன்யுவால உத்திரை கர்ப்பம் அடைகிறாங்க. ஆனா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அபிமன்யு யுத்தத்துல இறந்துடுறாரு. 18வது நாள் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு இரவு தான் அபிமன்யுக்கு மகன் பிறக்கிறாரு. அபிமன்யுவோட மகன் தான் பரீட்சித். பரீட்சித்தை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பரீட்சித்தோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. இன்னும் அபிமன்யுவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. சக்கரவியூகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு கூட கொஞ்சமும் மனம் தளராம அவர் சாகிறதுக்கு முன்னாடி எத்தனை வீரர்களை கொல்ல முடியுமோ அத்தனை வீரர்களையும் கொன்னுட்டு தான் அபிமன்யு உயிரை விடுறாரு. அப்பேற்பட்ட வீரனான அபிமன்யுவுக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.